இன்றைய அனுதின தியானத்துக்கான வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். மனுஷன் முழு உலகத்தையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் அவன் வெட்கப்படுகிறனோ அவனை குறித்து மனுஷகுமார் தம்முடைய மகிமையோடு பிதாவின் மகிமையோடும் பரிசுத்தோடு மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். இதற்கு தலைப்பு நான் கொடுக்க வேண்டும் என்றால், ஆனரிங் காட். ஆனரிங் காட். இந்த உலகத்திலே நாம் வந்ததற்கு ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உலகத்திலே நாம் சம்பாதிக்கவும் நாம் வாழவும் தேவன் விரும்புகிறார். அதே நேரத்தில் உலகம் நமக்கு சாதம் அல்ல. தேவன் நமக்கு அவர் எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு வார்த்தையினாலே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் போது வார்த்தை குறித்து நாம் வெட்கப்பட மாட்டோம். நாம் கனவீனப்படாதபடிக்கு தேவனை கனப்படுத்தும் போது தேவன் நம்மை கனப்படுத்துகிறார், நம்மை உயர்த்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அவர் வரும்போது அவருடைய பரிசுத்த ஸ்தோத்திரங்களோடு அவர் நம்மை குறித்து சந்தோஷமாய் மகிமையிலே ஏற்றுக்கொள்ள நாம் அவரோடு அவருடைய வார்த்தையோடு கூட நடந்தது, அந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டது, அந்த அன்பினாலே அநேகரை அவருடைய மகிமைக்குள்ளாய் கொண்டு வந்தது. இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து அவர் நம்மை மகிமையோடு கூட தூதர்களை கொண்டு நம்மை ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தை ஆதாயப்படுத்தாதபடிக்கு அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த தேவன் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை புடமிட்டு அந்த வார்த்தையினாலே மற்றவர்களையும் கிறிஸ்துவ அன்புக்குள்ளாக கொண்டு வர கிருபை செய்வாரா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.